ஐஐடிங்கிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியாவில் அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பதற்காக, ஆராய்ச்சி மற்றும் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்காக சுதந்திரமடைந்தவுடன் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட மிக முக்கியமான, இன்னும் சொல்லப்போனால் தன்னாட்சி உரிமை பெற்ற மிக முக்கிய கல்வி அமைப்பு. பல பேருடைய கனவாகவும் இன்றும் இந்திய மாணவர்களுடைய பெரிய இலக்காகவும் ஐஐடி இருக்கிறது. அந்த ஐஐடி நிறுவனங்களில் சேர்வதற்கு இதுவரை இடஒதுக்கீடு என்கிற கொள்கை கூட முழுமையாக பின்பற்றப்படவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள், பல்வேறு ஜனநாயக சக்திகள், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக சக்திகள் அதில் இடஒதுக்கீடு வேண்டும், கொள்கைசார் முடிவுகளை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று பல நாள் கோரிக்கை பல்வேறு விதமாக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் புதிய கல்விக் கொள்கையின் ஒரு சரத்தாக சமஸ்கிருதம் மற்றும் இந்தியாவுடைய சனாதன கோட்பாட்டை நாங்கள் வளர்க்கிறோம் என்கிற போர்வையில் ஒரு மத ஆதிக்கத்தை தூண்டுகிற நிகழ்ச்சியாக ஐஐடியில் ஒரு புதிய பாடத்திட்டத்தை, எவ்விதமான சாதாரண பொறியியல் படிக்க வேண்டுமென்றால் ஒரு நுழைவுத் தேர்வு வேண்டும் என்கிற கட்டுப்பாட்டை ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்கிற அகில இந்திய நுழைவுத் தேர்வுகளை ஐஐடி நிறுவனம் நடத்துகிறது. ஆனால் குருகுல கல்வியில் பயின்றால் பள்ளி கல்வியோ கல்லூரி கல்வியோ முடிக்காமல் எவ்விதமான இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்களில் படிக்காமல் நேரடியாக ஒரு ஆய்வை மேற்கொள்ளலாம், ஒரு பட்டத்தை வாங்கலாம் என்று ஒரு அயோக்கியத்தனமான முடிவை இந்தியாவுடைய ஒன்றிய அரசு, மோடி அரசு எடுத்திருக்கிறது. அதை கண்டிக்கும் விதமாக எஃப்எஸ்ஓவுடைய கூட்டறிக்கை, இந்தியாவின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு துணை நிற்கும் தொழில்நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டவை இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள். இந்தியாவில் இந்த கல்வி நிறுவனங்களுக்கு உலக அளவில் நல்ல மதிப்பும் உண்டு. மக்கள் வரிப்பணத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான கோடிகள் இந்த நிறுவனத்துக்கு வழங்கப்படுகின்றன. இவற்றில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமூகங்களுக்கான சார்ந்த மாணவர்கள் நுழைவதற்கு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னும் தொடர்ந்து போராட வேண்டியிருக்கிறது. அரசியல் சட்டப்படி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டாலும் அவை இன்னமும் முழுமையாக வழங்கப்படவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாகும். ஒன்றிய அரசின் தனிச்சட்டத்தின் வாயிலாக உருவாக்கப்பட்டுள்ள இத்தகைய கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்காக நுழைவுத் தேர்வுகளுக்கு அரும்பாடுபட்டு மாணவர்கள் தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் குருகுலத்திலிருந்து நேரடியாக ஐஐடி இணைவதற்கு சேது பந்த வித்யார்த் யோஜனா என்கிற பெயரில் ஒரு திட்டத்தை கொண்டு வர ஒன்றிய அரசு திட்டமிட்டிருக்கிறது. கல்விக்கூடங்களில் காவிமயமாக்கவும், அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனங்களை அறிவுக்கு பொருத்தமில்லாதவற்றை கொண்டு நிரப்பவும் ஒன்றிய RSS பாஜக அரசு அரசியமைப்பு சட்டத்தின் அடிப்படைகளை தகர்த்து பிற்போக்குத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது. முதுநிலை படிப்புக்கு ரூபாய் 40,000, ஆராய்ச்சி செலவுக்கு ஆண்டுக்கு 1 லட்சமும், PhD மாணவர்களுக்கு மாதம் 65,000 ரூபாயும், ஆராய்ச்சி செலவுக்கு 2 லட்சம் ஒதுக்கப்படும் என்று அறிவித்திருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதும் கொள்ளைப்புற வாயிலாக ஐஐடி RSS கூடாரமாக மாற்றுவதற்கு ஒருபோதும் ஏற்க முடியாது. ஒன்றிய அரசின் திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். இல்லையேல் முதல் கட்ட மாணவர் இயக்கம் கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் சார்பாக மாணவர் இயக்கங்கள் கூட்டமைப்பு தமிழ்நாடு சார்பாக சென்னை ஐஐடி எதிரில் விரைவில் ஒரு முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று எச்சரிக்கப்படுகிறது.